ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலையை வச்சு நம்ம கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம். பசங்க பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைக்கு தாளிக்குள்ளே எடுத்து சைடில் வச்சிடுறாங்க. நான் செஞ்ச முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் அவங்க சாப்பிட முடியும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி இருக்கும் கருவேப்பிலைக்கு எடுத்து நல்லா கழுவி அதுக்கு தண்ணி இல்லாத ட்ரை பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது நம்ம போட்டு நல்லாவே கருவேப்பிலைக்கு நல்லா மொறுன்னு வர மாதிரி கிரிப்ஸியாக நல்லா நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்து செய்யக்குள்ள அதில் சின்ன கசப்பாக இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெயில் வறுக்கிறோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி கூட போட்டிருக்கேன். தேவைன்னா உங்களுக்கு லிங்க் தரேன், பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா கிரிப்ஸி ஆனதும் இதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். மறுபடியும் நான் பேன் வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதில் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வரமிளகாய் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ண முடியும் மிளகாவுக்கு. இதில் கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இந்த தோல் இல்லாத உளுந்து இதில் போட்டால் நல்லாவே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா பொன்னுறவல் வர வரைக்கும் நல்லா இதுக்கு வறுக்கணும். இதுவும் தனியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம், அதிகமாக போட தேவையில்லை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, நல்லா வாசனையாக இருக்கும் போடக்குள்ள. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கக்குள்ள அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுவை கூட்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் புளி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன கோலி குண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸுக்கு எடுத்தாவே போதும். இந்த சூடாக இருக்கிற இந்த வானல்லையே போட்டுக்கலாம். அடுப்பு நம்ம ஆன் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துக்கலாம் அந்த சூட்லேயே. பாருங்கள், எல்லாமே நம்ம நல்லா ஆற விட்டுக்கணும். ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். அந்த கருவேப்பிலை நீங்கள் கழுவி செய்யக்குள்ள அந்த கருவேப்பிலை தண்ணி எதுவுமே இல்லாத பார்த்துங்க. அப்போ தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை வைக்க முடியும். இப்போ இந்த மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம மிளகாவும் இதில் கருவேப்பிலையும் குறைன்னு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த பருப்பு வகைங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கருவேப்பிலை தனியாக அரைச்சோம் இல்லைங்களா, நம்ம ரீசனுக்கோசரம் அரைச்சோம். ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி தனியாக அரைக்கக்குள்ளே கருவேப்பிலை நல்லா அறுப்படும். இப்போ இந்த பருப்பு வகைங்கள்லாம் சேர்த்து நம்ம குறைன்னு அரைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எல்லாமே சேர்த்து இதில் போட்டு நல்லா அதுவும் அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பொடிக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் குறைன்னு அரைக்கணும். ரொம்பவும் இதில் பவுடராக செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காது. இது நம்ம ரைஸ் கூட போட்டு சாப்பிட முடியும். அவ்வளோ சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம 2 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது மாதக்கணக்கில். ஏன்னா நம்ம எண்ணெய்லாம் அதில் சேர்த்துருக்கிறதால 2 வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் ஃபுட்.